ஏர்லி ரிட்டையர்மெண்ட் வேணுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001. வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. வணக்கம் சார். வணக்கம். நேற்று திங்கட்கிழமை நிப்டி 194 புள்ளிகள் ஏற்றத்திலும் சென்செக்ஸ் 639 புள்ளிகள் ஏற்றத்திலும் முடிஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு சந்தை எப்படி இருக்குங்க சார்? ஏசியன் மார்க்கெட் எப்படிங்க சார் ஓபன் ஆயிருக்கு? நேற்றைய தினம் சந்தை அதோட ட்ரேடிங் பேட்டர்ன், இன்ஃபேக்ட் அதோட எஃபெக்ட் பாத்தீங்கன்னா எப்படி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று முந்தினத்தை கருதி நம்ம பார்க்கும்பொழுது நேற்றைய தினத்தோட ட்ரேடிங் அந்த நாள், அதாவது வெள்ளி அன்று ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த ட்ரேடிங் ஹைஸ் அண்ட் லோஸுக்குள்ளாகவே நேற்றைய தினம் ட்ரேட் ஆயிருக்குது. இன்ஸ்டன்ஸ் நேற்றைய தினம் ஹை 24,130 அப்படின்ற ஒரு லெவல். அதே போல லோ 23,936. இது ஃப்ரைடே விட்டு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ஃப்ரைடேவோட ஹை 24,206. அதே போல லோ 23,813. ஸோ வி ஹேவ் ஒரு மாதிரி பிரைஸ் கம்ப்ரெஷன் ஆகிற மாதிரி. அதே சமயத்துல இது ஒரு கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நேற்றைய தினம் ஃபுல் டே பிரைஸ் ரேஞ்சு, ஹை லோ பிரைஸ் ரேஞ்சு ஃப்ரைடேக்குள்ளாக தான் இருக்கிறது. ஃப்ரைடேயோட பிரைஸ் ரேஞ்சுக்குள்ளாக தான் இருக்கிறது. ஸோ திஸ் சிக்னிஃபைஸ் ஒன் ஆஃப் டூ திங்ஸ். ஒன்று இது பிரைஸ் கம்ப்ரெஸ் ஆகுதுன்னா அது இன்றைக்கு தொடர்ச்சியாக நம்ம இரண்டாவது நாள் நம்ம இதை கவனிக்க போகிறோம். நேற்றைய தினத்தை விட இன்னைக்கு ஹை அண்ட் லோ நேற்றைய தினத்தை விட இன்னும் பிரைஸ் குறைவாக இருந்தால், அந்த ஹை நேற்றைய தினத்தை விட குறைவாகவும் லோ நேற்றைய தினத்தை விட உயர்ந்தும் இருந்தால் பிரைஸ் கம்ப்ரெஷன் இன்னும் அக்யூட் ஆயிடும். அண்ட் இந்த மாதிரி இந்த பிரைஸ் கம்ப்ரெஷன் ஆகும்பொழுது பொதுவாக அடுத்த மூவ் ஒரு பெரிய அளவு பிரேக் அவுட் இருக்கு. அந்த பிரேக் அவுட் டு தி அப்சைடா இருக்கலாம், பிரேக் டவுன் டு தி டவுன் சைடாவும் இருக்கலாம். ஸோ யூஸ்வலி பிரைஸ் கம்ப்ரெஷன் நமக்கு ஒரு சிக்னலை தருகிறது. அது ஒரு ஸ்ப்ரிங் காயில் மாதிரி. இப்போ ஒரு ஸ்ப்ரிங் காயில நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி வச்சோம்னா, அது ஒரு லெவல் வரைக்கும் கம்ப்ரெஸ் பண்ணி அதை விட்டோம்னா அந்த பவுன்ஸ் பேக் ரொம்ப பெருசா வரும். ஸோ அதே போலதான் பிரைஸ் ஆக்ஷன் இந்த மார்க்கெட். ஸோ கம்ப்ரெஷனுடைய ஃபர்ஸ்ட் டே நேற்றைய தினம் நடந்திருக்கு. இன்னைக்கு மறுபடியும் அந்த கம்ப்ரெஷன் நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது இன்றையோடைய ஹை அண்ட் லோ. ஸோ ஹை நேற்றைய தினத்தை விட குறைவாக, அதாவது 24,130 குறைவாகவும், லோ 23,936 விட அதிகமாகவும் இருந்தால் பிரைஸ் கம்ப்ரெஷன் கன்ஃபார்ம் ஆயிடும். அப்படி பிரைஸ் கம்ப்ரெஷன் கன்ஃபார்ம் ஆயிட்டால் அடுத்த ஓரிரு நாட்கள்ல பெரிய ஒரு பிரேக் டவுன் ஆஃப் த மார்க்கெட் அல்லது பிரேக் அவுட் ஆஃப் த மார்க்கெட் நடக்கக்கூடிய வாய்ப்பு. அந்த மூவ் ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்கும், ரொம்ப வாலட்டைலாகவும் இருக்கும். ஸோ அதுக்குள்ள ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்கு. சந்தை ஒரு கன்சாலிடேஷனுக்குள்ளாக வந்திருக்கிறது என்பது நம்ம அலர்ட்டாக இருக்கிறது பெட்டராக தோன்றுகிறது. ஏசியன் மார்க்கெட்ஸ் பத்தி கேட்டீங்க. ஏசியன் மார்க்கெட்ஸ் ஓப்பனிங்ல மிக்ஸ்டா இருக்கு. பிகாஸ் அவங்க அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் நடக்கின்ற பிரச்சனைகளை மறுபடியும் போக்கஸுக்குள்ளாக வந்திருக்கிறது. முக்கியமா நிக்கை 225 230 புள்ளிகள் சரிவோடவும், ஹாங்காங்ல இருக்கக்கூடிய ஹாங்செங் 78 புள்ளிகள் சரிவோடவும், கொரியன் காஸ்பி இண்டெக்ஸ் 76 புள்ளிகள் ஏற்றத்தோடவும் வர்த்தகம் நடந்து வருகிறதை பார்க்கிறோம். ஸோ இட்ஸ் பீன் அ மிக்ஸ்ட் பேக். ஹாங்காங், ஜப்பான் சரிவு, கொரியா ஏற்றத்தில் இருக்கிறது. அதே போல நேற்றைய தினம் டவ் ஜோன்ஸ் 62 புள்ளிகள் சரிவோட தான் வர்த்தகத்தின் முடிவில் இருந்தது. முக்கியமாக நாளைக்கு ஃபெடரல் ரிசர்வ் உடைய அவுட்கம், அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆல்சோ ஃபெடரல் ரிசர்வ் உடைய சேர்மன் ஜெரோம் பவல் உடைய டேர்ம் முடிய இருக்கிறது. இன்ஃபேக்ட் ட்ரம்ப் நாமினேட் பண்ணக்கூடிய கெவின் வார்ஸ் அப்படின்றவரு அந்த பொசிஷனுக்கு வரப்போகிறார். அதே சமயத்துல நாளைக்கு அவங்க முக்கியமாக அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் யூஸ்வலா நோ சேஞ்ச் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் சந்தைக்கு இருக்கிறது. ஸோ அந்த டிசிஷனுக்காகவும் சந்தை, அதாவது அட்லீஸ்ட் யூஎஸ் மார்க்கெட்ஸ் அதுக்கு வெயிட் பண்றதாக, பிளஸ் அவங்க நடக்கக்கூடிய ரிசல்ட் சீசனும் துவங்கி இருக்கிறது. ஸோ அதோடைய ரிசல்ட்ஸ், அந்த டவ் ஜோன்ஸுக்குள்ள இம்பாக்டும் இந்த வாரோட இம்பாக்டும் சேர்ந்து அந்த மார்க்கெட்ல கொஞ்சம் ஒரு டிராக் இருக்கிற மாதிரி நமக்கு தெரிகிறது. சார், ஈரான் வச்சிருக்க ப்ரொபோசல் ட்ரம்ப்புக்கு அவ்வளோக்கா சந்தோஷம் இல்ல, அதிருப்தியா இருக்கான்னு சொல்றாங்க. இந்த அதிருப்தி நம்ம மார்க்கெட்ல ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமாங்க சார், உலக அளவு மார்க்கெட்ல? இப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பாத்தீங்கன்னா அங்க ஸ்டேரிங் கான்டெஸ்ட்னா மறைச்சு பாக்குற போட்டி. ஈரான் யுஎஸ் பிளாக்கேட மறைச்சு பாக்குறதும், யுஎஸ் ஈரான்
பிளாக்கேட முறைச்சு பாக்குறதும். ஸோ இந்த கான்டெஸ்ட் தான் அங்க நடக்குது. அங்க பெரிய அளவுல பாம்பிங்கோ ஒரு எதுவுமே நடக்கிறது இல்லை. இரண்டு தரப்பினருமே அவங்கள முறைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இதே சமயத்துல ட்ரம்போட எதிர்பார்ப்பு என்ன? ஈரான் விட்டு எண்ணெய் செல்லவில்லை என்றால் அவங்களோட எக்கானமி கொலாப்ஸ் ஆகும் அப்படின்றது. அவரோட எதிர்பார்ப்புல அது இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் முடிந்துரும் அப்படின்றாங்க. பட் உலக அளவுல இருக்கக்கூடிய அனாலிஸ்ட் மற்ற அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி பேசும்போது அது இன்னும் நடக்கிறதுக்கான ஓரிரு மாதங்கள் தாக்கு பிடிக்க முடியும் அப்படி என்பதையும் இந்த எண்ணெய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த ஆக்டிவிட்டிஸ் அண்ட் தே கேன் மேனேஜ் அது ஓரிரு நாட்களுக்கு உள்ளாக எல்லாமே அந்த எக்கனாமிக் பிரச்சனைகள் அவங்களுக்கு வராது அப்படின்றதும் இன்னொரு புறம் பேசிக்கொண்டிருக்கிறது. ஸோ திஸ் இஸ் தி அண்டர்லைங் டோன். ஈரான் வச்சிருக்கக்கூடிய ப்ரப்போசல் என்னன்னா, நீங்க நியூக்ளியர் கேப்பபிலிட்டி, அதாவது நியூக்ளியர் எனர்ஜி இல்ல நியூக்ளியர் கேப்பபிலிட்டி பத்தி இந்த ட்ரீட்டிக்குள்ள இல்ல இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்குள்ள இப்போ உடனடியாக பேச வேண்டாம். அது பிற்காலத்துல ஒரு தேதியை வைத்து நம்ம ஓவர் டைம் வி வில் டிஸ்கஸ் அப்படின்றதான் ஈரான் சொல்லியிருக்கு. ஆனா ட்ரம்ப் என்ன நினைக்கிறாரு, அவர் இப்போ இதை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி போகணும். ஏன்னா ஈரான் மொத்தமாக அதை ஏதாவது ஒண்ணு செஞ்சு ஒரு ஃபைனல் கன்க்ளூசிவ் டீல், திருப்பி பேச்சுவார்த்தைகள்லாம் நம்ம போக வேண்டாம். இப்போவே இந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் வைக்கிறோம், நம்ம கப்பல்கள் அங்க இருக்கிறோம், இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் 2வது பிளாக்கேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால இவங்க ஒரு வழிக்கு வந்துருவாங்க. அந்த கஷ்டத்துல இவங்க ட்ரம்ப் சொல்லுகின்ற எல்லா கண்டிஷன்ஸுமே அவங்க ஒத்துப்பாங்க அப்படின்றதுதான் அவரோட நோக்கம். பட் ஈரான் அது ரொம்ப தெளிவா இந்த நியூக்ளியர் இது அப்புறம் பேசிக்கலாம், அதை தவிர்த்துள்ள மற்ற எல்லா இதுமே கண்டிஷன்ஸுமே நம்ம நெகோசியேட் பண்ணி இப்போதைக்கு நம்ம ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட் வந்துடலாம் அப்படின்றது அவங்களுடைய வியூ. இது ட்ரம்போடைய அதிருப்தியா தான் இருக்கும். ஏன்னா அவருடைய ஈகோ ஹர்ட் ஆகுது இல்ல நிவேதா. அவர் நினைச்சது நடக்கலைன்னா அவருக்கு அப்படிதான் இருக்கும். ஸோ ஐ திங்க் இந்த ஸ்டாண்ட் ஆஃப் அவர் நேற்று கூட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் மற்ற பல அட்வைசர்ஸோட அவர் பேச்சுவார்த்தைகள் நடத்தியதை நம்ம கேட்கிறோம். அடுத்த செட் ஆஃப் நடவடிக்கைகள் என்ன எடுக்க வேண்டும் என்பதையும் அவர் யோசித்து முடிவெடுப்பார் அப்படின்றது அதுக்கு ஒரு சிக்னல் தான் இந்த கூட்டம் எல்லாம் நேற்று வச்சாரு. பட் ஐ திங்க் திஸ் இஸ் த நெட் கண்டிஷன். ஈரான் இவங்க ப்ரெஷர் கொடுக்கறதுனால அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரப்போவதில்லை. அவங்களோட பிரச்சனை நியூக்ளியர் அந்த நியூக்ளியர் சார்ந்த பேச்சுவார்த்தை நம்ம பிறகு வச்சுக்கலாம். பின்ன வரக்கூடிய ஒரு டேட்ல நம்ம இதை பேசிக்கொள்ளலாம். இப்போதைக்கு மற்ற பல காரியங்கள், இந்த டோல் போடுறது, எண்ணெய் எவ்வளவு சப்ளை பண்ண முடியுது, மற்ற பாம்பிங் நிறுத்துறது, ஈரான் நாட்டு தாக்குதல் நடத்தி அந்த நாட்டை மறுபடியும் கட்டி எழுப்புறதுக்கான கான்ட்ரிபியூஷன் எங்கேருந்து வரப்போகுது, யார் எப்படி என்ன செய்ய போறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க பேசி ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்றத அவங்க இருக்கிறாங்க. FIS DIS என்ன சார் பண்ணிருக்காங்க? FIS வித்து தான் இருக்கிறாங்க. நேற்றைய தினம் கூட நம்ம பார்த்தோம்னால் ஏறக்குறைய ஒரு 1151 கோடி. ஸோ அட்லீஸ்ட் வால்யூம் கொஞ்சம் ஸ்லைட்டா குறைஞ்சிருக்கு. பட் 1151 கோடிக்கான நெட் செல்லர். அதே சமயத்துல DIS நேற்று கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பை பண்றதை நம்ம பார்க்கிறோம். 4123 கோடிக்கான நெட் பையர். ஸோ அட்லீஸ்ட் நேற்றைய தினம் ரொம்ப நாள் கழிச்சு DIS உடைய பையிங் FIS உடைய செல்லிங் வால்யூமை விட அதிகமா இருக்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ தட் இஸ் வேர் தே ஆர். பட் மந்த்லி டேட்டா எடுத்து பார்க்கும்போது FIS உட நெட் செல்லிங் இஸ் கிரேட்டர் தேன் DIS உடைய ஓவரால் நெட் பையிங். கச்சா எண்ணெய், தங்கம், வெள்ளி, காப்பர் எப்படிங்க சார் இருக்கு? முக்கியமா தங்கம் ஒரு நல்ல இறக்கத்துக்குள்ளாக வந்திருக்கிறது. தட் ஐ திங்க் நம்ம நேற்று அந்த ஃப்ரைடே ப்ரோக்ராம்லயே நம்ம பேசியிருந்தோம். ரொம்ப ஸ்டேபிளா இருந்த அந்த 4700 அந்த ரேஞ்சில் இருந்தது. நல்ல ஒரு இறக்கத்தை சந்தித்து $4675 பர் அவுன்ஸ் அந்த லெவல்ல தங்கம் ட்ரேட் ஆகி வருது. அதே போல வெள்ளி ஸ்டெடியாக அந்த $74-75 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவல்ல ட்ரேட் ஆகி வருது. ஸோ கோல்டு தான் ஒரு இறக்கத்தை சந்தித்திருக்கிறது. வெள்ளி அதே ரேஞ்ச்ல 74-75 ஹோல்ட் ஆகி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கச்சா இன்னைக்கு வரும் ஒரு செகண்ட்ல. பட் காப்பர் அந்த $6 பர் பவுண்ட் அதையும் ஸ்டேபிளாக இருக்கிறது. ஸோ MCX பாத்தீங்கன்னா 1296 ரூபா ஒரு கிலோ அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. வேற நீங்க கச்சா எண்ணெய் நீங்க எடுத்தீங்கன்னா ஷார்ப்பா இன்க்ரீஸ் ஆகிறதே பார்க்கிறோம். நேற்று 8000 அந்த ரேஞ்ச்ல 8300 8200 ரூபா ஒரு பீப்பா அப்படின்ற இருந்ததே இப்ப 9110 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. ஸோ இந்த சர்வதேச சந்தைகளுமே அந்த நீக்கங்கள் நம்ம அந்த ஏற்றத்தை நம்ம பார்க்க முடியுது. முக்கியமாக
பிரெண்ட் க்ரூட் வந்து $109 பர் பேரல் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகி வருகிறதையும், அதே போல WTI க்ரூட், அதாவது யூஎஸ்ல இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் டெக்சஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் க்ரூட் வந்து மறுபடியும் $97-98 பர் பேரல் அந்த ரேஞ்சில் வந்திருக்கிறது. ஸோ கச்சா எண்ணெயோட விலையேற்றம் ஸ்டெடியாக ஏறிக்கொண்டே வருகிறது என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். முக்கியமாக இந்த ஸ்டாண்ட் ஆஃப் காரணத்தினால, ஏன்னா அங்க இருக்கக்கூடிய எந்த கப்பலுமே வெளியேற முடியவில்லை. ஸோ பிரைஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸா இருக்கட்டும், கச்சா எண்ணெயா இருக்கட்டும், அதை சார்ந்து இருக்கக்கூடிய பொருட்களுடைய விலை எல்லாமே ஏற்றத்தில் தான் இருக்கிறது. ஸோ க்ரூட் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து ஒரு ஏற்றம், தங்கம் ஒரு இறக்கத்துல இருக்கிறது. அதே சமயத்துல காப்பர் அண்ட் சில்வர் பிளாட்டா அந்த ரேட்ஸ் வந்து ஹோல்ட் ஆகி வருகிறது. அப்ப தங்க விலை வந்து இன்னும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? ஆமா, ஐ திங்க் தட் இஸ் தி எக்ஸ்பெக்டேஷன். பெரிய அளவுல ஒரு வீழ்ச்சியெல்லாம் வராது, பட் ஐ திங்க் இறக்கத்துல தான் இருக்கிறது. அண்ட் இட் வில் சஸ்டெயின் டு பி தட் வே. ஏன்னா இப்போ மறுபடியும் ஃபோக்கஸ் வந்து கச்சா எண்ணெய்க்கு வரும்பொழுது ஐ திங்க் உடனடியாக சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் பிரச்சனை வராது, இன்ஃபிளேஷனரி ப்ரெஷர் பில்ட் ஆகும். அந்த ப்ரெஷர் எல்லாம் பில்ட் ஆகி நம்ம எக்கானமிக்குள் உலக பொருளாதாரத்துக்குள் தெரியும் பொழுதுதான் மறுபடியும் தங்கத்துடைய விலை ஏற்றம் பார்க்க போகிறோம். பார்ப்போம், அந்த விலை ஏற்றம் வரும். ஏன்னா இந்த கச்சா எண்ணெயோட விலை ஏற்றத்தினால பணவீக்கம் வந்து கொஞ்சம் ஹையரா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் டெஃபினட்டாக இருக்கிறது. ஸோ இன்ஃபிளேஷனரி ப்ரெஷர் பில்ட் ஆகும்போது டெஃபினெட்லி இந்த கோல்ட் பிரைஸ், பட் இட் மே நாட் பி a knee-jerk reaction. உடனே இன்னைக்கு நாளைக்குன்னு கிடையாது. ஐ திங்க் ஓவர் டைம் மேபி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா டெஃபினெட்லி யூ வில் ஃபைண்ட் த பிரைஸ் ஆஃப் கோல்டு திருப்பி ஏற்றத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு என்னென்ன நிறுவனங்களோட Q4 ரிசல்ட்ஸ் கவனிக்கணும் சார்? இன்னைக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 43 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வருது. முக்கியமாக மாருதி சுசுகி, இட்டர்னல்னா ஸ்விக்கியோட ரிசல்ட்ஸ், அதே போல ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் REC, அப்புறம் தால்மியா பாரத், அப்புறம் ஒரு முக்கியமான ஷிப் பில்டிங் கம்பெனி, அது கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ், GRSCன்னு சொல்லுவோம். சமீப காலத்துல நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கக்கூடியது ஷிப் பில்டிங்ல ஒரு பெரிய கம்பெனியாக செயல்படக்கூடிய GRSC, அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வர இருக்கிறது. நம்ம டிஃபென்சஸ் நேவி கூட நிறைய கப்பல்களை இவங்க பினிஷ் பண்ணி கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ GRSC வில் பி an interesting ரிசல்ட். அதே போல ஸ்டார் ஹெல்த்தோட ரிசல்ட்ஸ், கோ டிஜிட் ஜெனரல் இன்சூரன்ஸ், அதே போல பந்தன் பேங்க், மதர்சன் சூமி வயரிங், பிரமல் ஃபார்மா, IFCI, Canara HSBC Life Insurance, Sanofi India. So these are some of the companies, but overall 43 நிறுவனங்களோட ரிசல்ட்ஸ் வர இருக்கிறது. தயவு செஞ்சு கவனமாக இருக்கிறது நமக்கு நல்லது. இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்னங்க சார்? ஹை டெலிவரி வந்து பெரிய அளவுல நேற்று ஒரு கன்சால்டேஷன் மாதிரி தான் இருந்திருக்கு சந்தையில. ஸோ ஹை டெலிவரி நடந்திருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து TCS, பாரதி ஏர்டெல், பிரிட்டானியா, ICICI பேங்க், ITC, ரிலையன்ஸ், LNT, பஜாஜ் ஃபின்சர்வ். ஸோ நிறைய இண்டெக்ஸ் பேஸ்ட் ஸ்டாக்ஸ் வந்து இந்த லிஸ்ட்ல வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். முக்கியமா ரிலையன்ஸ் இருக்கு, LNT இருக்கு, இன்ஃபோசிஸ் இருக்கு, ICICI பேங்க் இருக்கு, TCS இருக்கு, பாரதி ஏர்டெல் இருக்கு. ஸோ இது எல்லாமே இண்டெக்ஸ் பேஸ்ட் ஸ்டாக்ஸ்ல டெலிவரி பொசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ மேபி இது ஒரு கன்சாலிடேஷனுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனா கூட இந்த மாதிரி நீக்கங்கள் எடுத்துக்கலாம். பட் இங்க ஹை டெலிவரி இவ்வளோ இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் வரும்போது ஐ திங்க் அதோட ஒரு டைரக்ஷன், அந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து டெஃபினட்டா டுவர்ட்ஸ் கன்சால்டேஷன் மாதிரி தான் தெரியுது. லாங் பில்டப் பெரிய அளவுல நம்ம பார்க்க போகுமானால் ஏறக்குறைய ஒரு 75 பங்குகள் பெரிய அளவில் நடந்திருக்கிறத பார்க்கிறோம். முக்கியமாக சன் ஃபார்மா, NTPC, HCL டெக், இது எல்லாமே வந்து F&O செக்மெண்ட்ல நடக்கிறது. அதே போல அதானி போர்ட்ஸ், LIC ஆஃப் இந்தியா, VMM, TCS, வோல்டா. ஸோ TCS வந்து லாங் பில்டப்பும் பெருசா நடந்திருக்கு, ஹை டெலிவரியும் நடந்திருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஏதோ பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எதிர்பார்க்கிறாங்க அங்கிருந்து. அதே போல ஷார்ட் பில்டப் பெரிய அளவு நடந்திருக்கக்கூடியது ஒரு 23 பங்குகள் எல்லாம் நடந்திருக்கிறது. முக்கியமா RBL பேங்க், அதே போல அல்ட்ராசெம்கோ, LTF, BEL, யூனியன் பேங்க், அதானி கிரீன், கேன்ஸ், பாலிசி பஜார். நிவேதா, ஒவ்வொரு வார சனிக்கிழமையும் வீக்லி ரவுண்ட் அப் ஷோ பண்ணிட்டு வரோம். இதுல வந்துட்டு லிசனர்ஸ் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு வரீங்க. பங்கு சந்தை சம்பந்தமா எந்த ஒரு டவுட் இருந்தாலும் யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல அவங்க கமெண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கான பதில நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு நோட்டோட இன்னைக்கு ஷோவை முடிச்சுக்கலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சீக்கிரமா ரிட்டையர் ஆகி லைஃப் என்ஜாய் பண்ணணுமா? நிபுணர்களின் துணையோடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001.